ஜிஎஸ்டி சாலையிலிருந்து காட்டூர், கார்லை பூச்சேரி, அருங்கால் சாலையின் மொத்த நீளம் வந்து 12.40 சாலை. இது 2 கிலோமீட்டர் வனத்துறை சொந்தமான சாலை என்பதால் இந்த மாதிரி 20 வருஷத்துக்கு இந்த சாலை போடப்படாமல் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டு போக்குவரத்து எல்லாம் கூட நிறுத்தப்பட்டிருந்தது. இதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றதற்கு பிறகு இந்த வனத்துறையினுடைய அனுமதியை பெற்று 5 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த சாலை புதுப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு இன்னைக்கு அந்த பணிக்காக நாங்கள் இன்னைக்கு பூஜை போட்டிருக்கிறோம், அடிக்கல் நாட்டிருக்கிறோம். இந்த சாலை போடப்பட்டதுக்கு பிறகு எவ்வளவு ஊர் பயன்பெறுவாங்கன்னு சொன்னா ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, கொலப்பாக்கம், வண்டலூர், ஊனமாஞ்சேரி, கண்டிகை, நெல்லிக்குப்பம், காட்டூர், கார்னப்புச்சேரி, அருங்கால், நல்லம்பாக்கம் ஆகிய பகுதியில் இருக்கிற கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் மிகப்பெரிய பயனடைய இருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த ஜிஎஸ்டி ரோட்ல வந்து போக்குவரத்து நெரிசல் வந்துச்சுன்னு சொன்னா இதுல வந்து ஊரப்பாக்கம் போயிடலாம், ஈஸியா ஷார்ட்டா ஊரப்பாக்கம் போயிடலாம். அதுல இது பெரிய வசதி உள்ள ரோடு. இது சனி ஞாயிறு கிழமைகளை பாத்தீங்கன்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஊருக்கு போறவங்க போவாங்க, ஒரே டிராபிக் ஆயிடும். அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சென்னைக்கு வரவங்க, ஊருக்கு போயிட்டு வரவங்க அந்த பக்கம் டிராபிக். அது மாதிரி சூழ்நிலையில டைவர்ட் பண்ணி இந்த பக்கம் நம்ம அமைச்சிட்டோமா, இல்லை அந்த வண்டி இந்த பக்கம் அமைச்சிட்டோமா, ஜிஎஸ்டி ரோட்ல ஏற்படக்கூடிய அந்த மிகப்பெரிய இந்த போக்குவரத்து நெரிசல் நிச்சயமாக இந்த சாலை புதுப்பிக்கப்படுவதன் மூலமாக அது நிவர்த்தி செய்யப்படும் என்று நான் தெரிவித்துள்ளேன். இந்த பகுதி மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நம்ம ஆட்சி வந்த உடனேயே இந்த ரோடை போடணும்னு சொல்லி இந்த பகுதி மக்கள் வந்து வைத்த கோரிக்கை தான் நம்முடைய முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று தாய் உள்ளத்தோடு 5 கோடி ரூபாய் இந்த சாலை போடுவதற்காக ஒதுக்கீடு செய்து வனத்துறையினுடைய அனுமதி பெற்று தந்து இன்னைக்கு இந்த சாலைக்கு பூஜை போட்டுக்கிறோம். குறுகிய காலத்தில் இது சீரமைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும் என்று நான் தெரிவித்துள்ளேன்.